மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை விவிஐபி பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 3ஆம் தேதி வசந்த பஞ்சமியையொட்டி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடுவதற்கு கூடுவார்கள் என்பதால் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பிரபலங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விவிஐபி பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் கும்பமேளா நடைபெறும் இடத்திற்கு ஆம்புலன்ஸ், இருசக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் செல்லக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் புனித நீராடக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய தடம் ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. பக்தர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இடங்களில் உணவு மற்றும் குடிநீர் இருப்பதை கண்டிப்பாக உறுதி செய்யுமாறு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறப்பு காவல் பிரிவைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் தலைமையிலான காவலர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விஷால் திவாரி என்ற வழக்கறிஞர் தொடர்ந்துள்ள இந்த பொதுநல வழக்கில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் உத்தரப்பிரதேச மாநில அரசின் நிர்வாக குளறுபடி, அலட்சியம் மற்றும் பாதுகாப்பு குறைபாட்டை சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுநல மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கும்பமேளா நடைபெறும் இடத்தில் அனைத்து மாநிலங்களின் உதவி மையம் இருக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் தங்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் தகவல்களை பக்தர்கள் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வழிகாட்டு பலகைகள், அடிப்படை தகவல்கள் அனைத்து மொழிகளிலும் இடம்பெற்றிருந்தால் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து வரும் பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் பொதுநல மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விஐபிக்களின் வருகையால் சாதாரண பக்தர்களின் பாதுகாப்பை எந்த விதத்திலும் சமரசம் செய்யக்கூடாது என்று சுட்டிக்காட்டியுள்ள வழக்கறிஞர் கூட்ட நெரிசல் தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசு விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறும் குறிப்பிட்டுள்ளார். 1954 தொடங்கி தற்போது நடைபெறும் மகா கும்பமேளா வரை கூட்ட நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளதாகவும் பொதுநல மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கடற்கரையில் ஆலிவ் ரிட்லி ஆமை இனங்கள் இறந்து கரை ஒதுங்கும் சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகின்றன. கடல் மாசுபடுவதை தடுத்து நமக்கு உணவளிக்கும் உன்னத பணியை செய்யும் ஆமைகள் அழிவின் விளிம்பிற்கு செல்வதற்கான காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலகில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி மனிதர்கள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் நிலைத்து நிற்க முக்கிய காரணமாக இருப்பவை ஆமைகள். ஆலிவ் ரிட்லி ஆமைகள் என்று அழைக்கப்படும் இந்த சிற்றாமைகள் பங்குனி மாதத்தில் தங்களது இனத்தை பெருக்க தமிழ்நாடு கடற்கரைக்கு வருகின்றன. அதாவது நவம்பர், டிசம்பர் மாதங்களில் கிழக்கு கடற்கரை மற்றும் ஒடிஷா பகுதிகளில் ஆமைகள் முட்டையிடுகின்றன. குஞ்சுகளாக பொறிக்கப்பட்ட பின்னர் ஆண்டுதோறும் பல லட்சம் சிற்றாமைகள் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட கடற்கரையில் இருந்து கிழக்கு கடற்கரையை நோக்கி நீந்தி செல்கின்றன. ஆனால் அண்மை காலமாக கடற்கரையில் ஆமைகள் உயிரிழப்பது அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டில் மட்டும் கோவளம் முதல் சென்னை மெரினா வரை 1000க்கும் மேற்பட்ட ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. இதனால் ஆமை இனங்கள் அழிந்துவிடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. நவீன முறையிலான மீன்பிடி முறையை பின்பற்றுவதால் ஆமைகள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மீன்பிடி வலைகளிலும் படகுகளின் சுழல் விசிறிகளிலும் சிக்கி உயிரிழப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். விசை படகுகள் 3-4 கிலோமீட்டருக்குள்ள மீன் பிடிக்கும் பொழுது அதனுடைய வலைகள் எல்லாம் மாட்டி மூச்சு திணறி இறந்து போகின்றன. ஏன்னா ஆமைகள் காற்றை சுவாசிக்கும் உயிரினத்தை சேர்ந்தது. கடலின் மேல் பரப்புக்கு 40 to 45 நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து சுவாசிச்சு செல்ல வேண்டும். இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த வலைகள் 1 மணிலிருந்து 3 மணி நேரம் கடலில் இழுக்கப்படும் பொழுது இதில் தவறுதலாக மாட்டிக்கொள்ளும் போது அந்த ஆமைகள் மூச்சு திணறி இறந்து வென்றுகின்றன. ஆனால் வடகிழக்கு பருவமழை காலம் தவறியதும் வடக்கு நோக்கி செல்ல வேண்டிய காற்று
தெற்கு நோக்கி வீசுவதும் உயிரிழப்பு அதிகரிப்பதற்கு காரணமாக இருப்பதாக மீனவர்கள் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வழக்கமா தெற்குல இருந்து வடக்கு நோக்கி கடல் நீரோட்டம் இருக்கும். ஆனா இந்த 3 மாசங்கள்ல வந்து வழக்கத்தை விட அதிகமா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இருந்ததுனால வேற இடங்கள்ல வந்து இறந்த ஆமைகள் கூட இங்க வந்து ஒதுங்கிறதுக்கு இந்த தடவை வாய்ப்பு நிறைய இருக்குன்றது தான் எங்களோட விஷயம். உண்மையிலே வந்து சுற்றுச்சூழல் துறையும் வனத்துறையும் அது இறந்ததுக்கான காரணத்தை வந்து உண்மையிலே சொல்லணும்ன்றது தான் நம்மளோட கோரிக்கை. உண்மையிலே சொன்னாங்கன்னா அதோட உயிரிழப்புக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சோம்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரியான சூழல் வராம உண்மையிலே மீனவ மக்களும் சரி அதிகாரிகளும் சரி உட்காந்து அடுத்த ஆண்டுகள்ல இருந்து 1 மாசம் முன்கூட்டியே அதுக்கான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி எந்த மாதிரியான தொழில் இந்த இடங்கள்ல இந்த குறிப்பிட்ட நாள்ல சரியா இருக்கும் என்றதை நம்ம பேசினா சரியா வரும் என்றது எங்களோட கோரிக்கை. கடலில் உள்ள ஜெல்லி மீன்களை இந்த ஆமைகள் அதிகம் விரும்பி சாப்பிடுவதால் கடல் மாசுபாடு தடுக்கப்படுகிறது. மேலும் நமக்கு உணவாக இருக்கும் மீன் இனங்களும் பாதுகாக்கப்படுகின்றன. எனவே ஆமை இனங்களை அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.